16/3/2025 அக்ஷயா 693 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா காரணியா 697க்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் போர்டுக்கு 6-2 கொடுத்தோம், 6 பாஸ். சரிங்களா. பவர் நம்பர் கொடுத்தோம் 1 பாஸ். சரிங்களா. பிசியில் 2-3 பாஸ். பி போர்டு 2 பாஸு, சி போர்டு 3 பாஸு. சரிங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 13ங்கிற நம்பர் 13ஆவே தான் வரணும்னு சொல்லியே கொடுத்தேன் நேற்று. சரிங்களா. 13ஆவோ 63ஆவோ அது அப்படியே தான் வரணும் அந்த நம்பர் அப்படின்னு. ஆனால் ஏபிக்கு அடிக்கலாம், பிசிக்கு அடிக்கலாம், ஏசிக்கு அடிக்கலாம், எப்படி வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் 13, 63 அப்படியே தான் வரணும்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 1, 2, 3. சரிங்களா. பக்காவாக ஒரு மரண மாதம் இன்னிங் தான். சரிங்களா. ஏ போர்டு மட்டும் நம்ம 1 வைக்கல இங்கே. ஆனால் இதை கனெக்ட் பண்ணும்போது 2, 3ங்கிறது வரும்போது 1 அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆக மொத்தம் ஒரு அருமையான வின்னிங். சரிங்களா. டபுள்ஸ்லாம் வரும், ட்ரிபிள்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருந்தோம். இன்னும் வரலை. இன்னும் 2-3 நாளில் இருக்குது. ஒரு வாரம் கூட பார்க்கலாம். சரிங்களா. ஏன்னா தள்ளி அடிப்பாங்க, வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம ட்ரிபிள்ஸில் 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேமாக ஒரு நம்பரை மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். 13 கொடுத்துருக்கோம். 2 தூக்கி கரெக்டாக 2 வரும்னு தெரியும். கொஞ்சம் ஏன்னா எல்லாத்துலேயுமே பாருங்கள் 2 இல்லாமல் இருக்காது. அதிகபட்சம் 2, 3 இதை தான் சம்மந்தப்பட்டு தான் வரும்னு தெரியும். கொஞ்சம் நம்ம அதுக்கு தான் உங்களையும் கொஞ்சம் பார்த்து வச்சிங்கன்னா ஒரு அருமையான வின்னிங் எடுக்கலாம். சரி, நாளைக்கு வந்து அந்த கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு 16/3/2025 அக்ஷயா 693. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா. டிக்கெட் ரேட்டு விவரங்கள்லாம் தெரிவிக்கப்படும். அப்புறமா போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஆள் போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7, 6ன்னு வருது. சரிங்களா. சப்போர்ட்டுக்கு நம்ம 8 கொடுத்துருக்குறோம். 8ஆம் நம்பர் உள்ளே வரலாம், இல்லைன்னா 3ஆம் நம்பர் உள்ளே வரதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 7க்கு பவர் 2, 6க்கு பவர் 1, 8க்கு பவர் 3. சரிங்களா. பாருங்கள், இதுலேருந்து உங்களுக்கு எப்படி கணிப்புகள் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போர்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னுடைய இதில் வந்துட்டு ஏ போர்டுக்கு 7-2 கொடுத்துருக்குறேன், பி போர்டுக்கு 6-9 கொடுத்துருக்கேன், சி போர்டுக்கு 4-3 கொடுத்துருக்குறேன், வெளியில் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த 8 பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம். நாளைக்கு ஆட்டத்தில் 8 வர்ற மாதிரி இருக்குது. 8, 3 உள்ளே வரணும். இல்லைன்னா 3 பொறுத்த வரைக்கும் சி போர்டுலேயே வச்சு அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. சரிங்களா. ஏன்னா சி போர்டில் வந்துட்டு பெண்டிங் நம்பராக வந்து இப்போ கொஞ்ச நாள் கழித்து வந்து திரும்பவும் வந்துருக்குது. அதனால் சி போர்டில் திரும்பவும் 3 நிறுத்தி ஆடலாம். அப்படி இல்லைன்னா இந்த 8 எங்கே வேணாலும் உள்ளே வரலாம். 8, 4 சம்மந்தப்படுத்தி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7, 6, 9 இதெல்லாம் வரணும். சரிங்களா. அது போர்டு வாரியாக வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எந்த போர்டுக்கு அது மாற்றம் இருந்தால் கொஞ்சம் மாற்றி கூட வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். 2Dயை பொறுத்த வரைக்கும் 84, 86, 70, 14, 79, 81, 12, 64. நாளையை பொறுத்த வரைக்கும் 2D எடுத்திங்கன்னா 64, 14 அப்படியே வரலாம். சரிங்களா. மற்றபடி நம்பரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ரொட்டேட் ஆகிறதுக்கு அதிகபட்சம் இந்த 64 கூட ரொட்டேட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு எல்லாமே வந்துட்டு அப்படியே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படியே வர்ற மாதிரி கொடுத்துருக்குறேன். சப்போஸ் பேரண்ட் வரலாம். 84ங்கிறது 48 வரலாம், 86ங்கிறது 68 வரலாம், 64ங்கிறது 46 வரலாம், 81ங்கிறது 18 வரலாம். அந்த மாதிரிகள் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கலாம், சொல்ல முடியாது. இதில் மிஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நம்ம 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் மிஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஆனால் மெயினாக 7, 8ங்கிற நம்பர் தான் நமக்கு வரணும். ஆனால் 4 நிறைய காட்டுறதுனால 4ஆம் நம்பரும் கொடுத்துருக்குறேன். 5 வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திரும்பவும் டபுள்ஸ் வரணும், 5, 0 வரணும், வரல. அதனால் அந்த 5, 0 கொடுத்துருக்கேன். 1, 6ங்கிறது வந்து அவ்வளோ கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. சப்போஸ் எனக்கு தெரியலன்னு தான் சொல்கிறேன்னு தவிர, ஆனால் வராதுன்னு நான் சொல்லலை. சரிங்களா. வரலாம். அதனால் டபுள்ஸ் போட்டிங்கன்னா பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்த வரைக்கும் நான் அந்த 2 நம்பர் 7, 8 அதுக்கு உண்டான பவர் நம்பர்களை வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சொல்லி கொடுக்குறேன். இந்த 4, 9 மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது. 5 வருமானு தெரியல. ஆனால் அது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரலாம். ஆனால் வரல. சப்போஸ் நாளைக்கு இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 253, 793, 932, 324, 764, 846, 649, 764 இதில் தான் கால்குலேஷன் வருது. பாக்ஸாக கொடுத்துருக்குறேன். அப்படியேவும் வரலாம்.
இல்லை கொஞ்சம் நம்பர் இடங்கள் சேஞ்ச் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சி போர்டு என்ன வரும், பி போர்டு என்ன வரும், நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்களுடைய கால்குலேஷன் 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கால்குலேஷனில் வந்தால் மட்டும் எடுங்க. சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. நமக்கு எப்பவும் இங்கே இருக்கிறது தான் முக்கியம். இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற நம்பர்கள் தான் நமக்கு முக்கியம். எந்தெந்த போர்டுக்கு எப்படி வரும், டபுள்ஸ் எப்படி உள்ளே வரும், நேற்றே நம்ம பார்த்தோன்னா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் கணிப்பு நாங்கள். சரிங்களா? நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், 13 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? சின்ன ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? 13 கொடுத்துருக்கோம். இங்கே 2 3 கொடுத்துருக்குறோம். அப்போ 1 ஏ போர்டுக்கு வந்துருக்குது. 13ங்கிறது 13ஆக வரணும்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக 13 தான் வந்திருக்குது. ஆனால் ஊடையில் 2 வந்திருக்கு. ஆனால் பிசிக்கு வரலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அது பிசிக்கு வரலாம், ஏசிக்கு வரலாம், ஏபிக்கும் வரலாம். அதனால தான் நம்ம ஏபி, பிசி, ஏசிக்கு ஆல் போர்டுக்கு வைங்கன்னு சொல்லிடுறோம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வந்துருக்குது. சரிங்களா? ஊடையில் ஒரு நம்பர் ட்விஸ்ட் பண்ணி அப்படி தான் அடிப்பாங்க. 1 ரம்மி மாதிரி 1 2 3ன்னு இன்றைக்கி வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு கூட அதே மாதிரி ஒரு ரம்மி மாதிரி கூட விளையாடுறோம். எப்பவும் வந்துட்டு கேரளா பக்கத்தில் ஒரு நாள் விளையாண்டா அதை அடுத்த நாள் அப்படி தொடருவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரம் அப்படியே விட்டுருவாங்க. அதனால் எதுக்கும் உங்களுக்கு ரம்மி மாதிரி நாளைக்கு நம்பர் வந்துச்சுன்னா கொஞ்சம் வச்சு பாருங்கள். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.